அன்பான ஃபிக்ஷனல் நேயர்களே, நாம இன்னைக்கு ரொம்பவே நீங்க எதிர்பார்க்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 அந்த சீரிஸ்ல குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 கடக ராசிக்கான பலன்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஏற்கனவே மேஷ ராசியில இருந்துட்டு மிதுன ராசி வரை இருக்கிற 3 ராசிகளுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 நம்ம பார்த்துருக்கோம். நாம இப்போ இந்த வீடியோல கடக ராசிக்கான பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது மே 26 2026 காலை 11:08 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். அங்கு உச்சம் பெற போகிறார். கடகராசியிலே உச்சம் பெறுவதால் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உருவாக்க போகுது. அதனுடைய பலன்கள் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை நீங்கள் எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, மிதுன ராசியில கடந்த ஒரு வருடமாக சஞ்சரித்திருந்த குரு பகவான் தற்பொழுது உங்க ராசியில கடக ராசியிலேயே பார்த்தீங்கன்னா உச்சம் பெற போகிறார். சரிங்களா? அப்படி உச்சம் பெறுவதனால என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னு நல்லது மட்டுமே நடக்க போகுது. எந்த கெடு பலன்களுமே கிடையாது. எப்பொழுதுமே குரு பகவான் பொதுவாக கெடு பலன்களை கொடுக்க மாட்டார். மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறப்ப நல்லது பண்ணாம செல்வார். கடந்த ஓராண்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது செய்யாம விட்டிருப்பார். அந்த ஒரு 2 மாசம் மட்டும் போன நவம்பர் 2025 நவம்பர் டிசம்பர்ல மட்டும் பார்த்தீங்கன்னா அதிசாரத்தில் குரு கடகத்துக்கு வந்திருக்கப்ப கொஞ்சம் நல்லது நடந்திருக்கும். சனி ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டம சனியானால நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. இப்போ குருவும் உங்களுக்கு பாசிட்டிவா வரப்போறாரு. ஏன்னா சனி அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா மார்ச் 6 2026 இருந்து உங்களுக்கு விலகிடுச்சு. விலகினாலும் உங்களுக்கு இன்னும் நன்மை செய்யறதுக்கான டைம் பீரியட் வந்துருச்சு. இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய பார்வையும் அது மேல சனி மேல படுறதுனால பாக்கியஸ்தானம் பலமாக போகுது. ஸோ அதனால நிறைய 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 நல்லது நடக்க போகுது கடகராசியில். ஸோ இருக்கிறதுலே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தான் இந்த 12 ராசியில பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில. சரிங்களா? அதனால நம்ம என்னென்ன விதத்துல நன்மை நடக்க போகிறது, எப்படி நடக்க போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த வீடியோல. சரிங்களா? ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு வாங்க. அதாவது 2024 ஜூன் அந்த டைம்ல இருந்து 2014 ஜூன்ல இருந்து 2015 மே வரையும் நீங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் பாஸ்ட்ல டிராவல் பண்ணிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்க. அந்த டைம்ல நல்லது நடக்கும். அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நல்லது நடந்திருக்கும். இப்போ இந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நல்லது நடக்கும். ஸோ 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த டைம்லயும் உங்களுக்கு நல்லதுதான் நடந்திருக்கும். குறிப்பா அந்த தசாபுக்திக்கு ஏற்ப பலன்கள் மாறும். சரிங்களா? அதுவே ஒரே தசையே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடியும் ஒரே தசை நடக்கும், இப்பயும் ஒரே தசை நடக்கும். ஏன்னா இப்போ புதன், குரு, ராகு, அப்புறம் சனி எல்லாம் பார்த்தீங்கன்னா 17, 18, 19, 16 அந்த மாதிரி தசைகள் நடக்கு. தசை அவ்வளவு வருஷம் நடக்கும். அதே போல செவ்வாய், சூரியன்ல பார்த்தீங்கன்னா 7-6 வருஷம் நடக்கும். கேது 7 வருஷம் நடக்கும். சந்திரன் 10 வருஷம் நடக்கும். இதெல்லாம் கம்மி திசை நடக்குது. ஸோ அதனால இந்த கம்மி திசை நடக்கிறப்ப மாறலாம். பெரிய பெரிய தசை நடக்கிறப்ப, மகாதசை நடக்கிறப்ப பார்த்தா அதுலேயும் அங்கே நடக்கும், இங்கேயும் சேம் தசையா நடக்கும். அதனால அங்க என்ன நினைச்சோ அதே பாசிட்டிவ் தான் மோஸ்ட்லி நடக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கிரகங்கள்லாம் மாறுதுல, சனி, ராகு, கேது எல்லாம் மாறி இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் பலன்கள் மாறலாம். சரிங்களா? ஆனா பலன்கள் நன்மைகளையே நடக்க போகுது. ஆனா எந்த மாதிரி பலன்கள் நடக்க போகிறது உங்க லைஃப்லன்றது தான் விஷயம் இங்க. சரிங்களா? குரு பகவான் அடுத்த ஒரு வருஷம், அதாவது இன்றையிலிருந்து மே 26, 2026 இருந்து அடுத்த வருஷம் மே வரையும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில் இருக்க போறாரு. வக்ரத்துக்கு போயிட்டு வருவார் நடுவில் கொஞ்சம். அது நம்ம வக்ர நிவர்த்தி பலன்கள்லாம் பார்க்கலாம், நம்ம அந்த டைம்ல பார்க்கலாம். கடகத்துல புனர்பூசம் 4ஆம் பாதத்துல ஜூலை 10 வரையும் இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பூச நட்சத்திரத்துக்கு டிசம்பர் வரையும் இருப்பாரு. அப்புறம் ஆயில்யத்துல இறுதி அந்த நெக்ஸ்ட் மே வரையும் இருப்பாரு. ஸோ இந்த காலகட்டத்துல எந்தெந்த மாதிரி பலன்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா
திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நிச்சயம் செய்யப்படும். திருமணம் ஆகி பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவார்கள். இது கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அதே போல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க, பிசினஸ் பார்ட்னர்ஸ்லாம் வந்து வச்சிருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் எண்ணற்ற ஆதாய பலன்கள் கிடைக்கும். ஏன்னா, குரு பகவான் 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். ஏன்னா குரு பகவான் மற்ற கிரகத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வை இருக்கும். குரு பகவானுக்கு ஸ்பெஷல் பார்வை இருக்குது 5, 7. அதே போல மீதி இன்னும் 2 கிரகம் இருக்குது. சனி பகவான், செவ்வாய், இவங்களுக்கும் ஸ்பெஷல் பார்வை இருக்கு. சனிக்கு பார்த்தீங்கன்னா 3, 10 அந்த பார்வை அடிஷனல் இருக்கும். 7 இல்லாம 3, 10 இருக்கும். அதே போல வந்து செவ்வாய் பார்த்தீங்கன்னா 4, 8 7ஆம் பார்வை. எல்லா கிரகத்துக்குமே 7ஆம் பார்வை இருக்கு. 7 கூட ஸ்பெஷல் பார்வை செவ்வாய்க்கு என்னன்னா 4ம் 8ம், சனிக்கு 3ம் 10ம். அதே போல குரு பகவானுக்கு 5ம் 9ம். சரிங்களா? இந்த 5, 7, 9 ஆகிய 3 வீட்டை குரு பகவான் பார்க்க போகிறார். கடகராசியில் உச்சமடைகிறப்ப 100% அவர் பவர்ஃபுல்லா எஃபெக்டிவா இருப்பாரு. அவர் என்ன நினைச்சாலும் அவரோட பார்வை எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் வந்து பிரகாசமாக ஒளிவிட்டு எரிய போது உங்களுக்கு அந்த விஷயம் எல்லாமே அபரிவிதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டைம்ல இருக்க போது. அப்படி பார்க்குறப்ப விருச்சக ராசியை பார்க்குறாரு, மகர ராசியை பார்க்குறாரு, மீன ராசியை பார்க்குறாரு. அதாவது உங்க வீட்டிற்கு 5, 7, 9 ஆகிய 3 வீட்டை பார்க்கிறார். அந்த பாவகம் வந்து உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகிறது. சரிங்களா? அப்படி பார்க்குறப்ப 7ஆம் பார்வையினால உங்களுக்கு திருமண பாக்கியம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலயமா ஆதாயம், ஷேர் மார்க்கெட்ஸில் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட்ஸு, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பக்கம் நடக்கிறப்ப, அதே போல் 5ஆம் பார்வையாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா குழந்தைகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அதாவது வந்து திருமணமாகி ரொம்ப நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இப்போ கல்யாணம் ஆகிறாங்களே, திருமணம் ஆகிறாங்களே, அவங்களுக்கு இந்த வருடத்திலேயே வந்து குழந்தை ஃபார்மாய் குழந்தை பிறக்கும் அவங்களுக்கு. ஸோ குழந்தை பாக்கியம் கிட்டும்னு கண்டிப்பாகவே நம்ம சொல்லிடலாம். அதே போல பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லாமல் மூதாதையர் சொத்து, பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாகுது. மூதாதையர் சொத்து, உங்க தாத்தா வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? தாத்தா வழி சொத்துன்றப்ப உங்க அப்பாவுடைய அப்பா, அந்த வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதாவது வந்து அதே போல வந்து எங்கெல்லாம் வந்து இந்த சொத்து பிரச்சனைலாம் இருக்கோ அந்த சொத்து பிரச்சனைலாம் சரியாகி சொத்துக்கள் வந்து சேரும். சரிங்களா? அதே போல வந்து மனது வந்து ரொம்ப வந்து நல்லாவே நீங்க வந்து திங்க் பண்ணுவீங்க. படிக்கிற பசங்களாம் நல்லா படிப்பாங்க. நல்ல மெமரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிரெயின் ஆக்டிவா இருக்கும் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாவே அவங்களுக்கு. நல்லா படிப்பாங்க, நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்து யாரெல்லாம் லவ் அஃபேர்ஸ் இருக்கு, லவ் மேரேஜ்க்காக வெயிட் பண்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து பாசிட்டிவா வந்து அவங்களுக்கு லைஃப் வந்து அவங்களுக்கு அமையும். ஸோ அதை வந்து அவங்க நினைச்ச மாதிரி திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல 9ஆம் ஸ்தானம் பாக்கியஸ்தானத்தையும் வந்து குரு பகவான் பார்க்கிறார். ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான 2 விஷயம் என்னன்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாகணும், அதே போல பாக்கியஸ்தானம் பலமாகணும். பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டையும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்ப்பதால் இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு லக்கும் ஃபேவரா இருக்க போது, பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாக போகுது. அதனால அவங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுது. அவங்க நினைக்காத நல்ல விஷயமும் அவங்களுக்கு நடக்க போகுது. ஸோ அவங்க தொட்டதெல்லாம் விளங்கும். அந்த மாதிரி காலகட்டம் தான் இந்த குரு பெயர்ச்சி. சரிங்களா? பாக்கியஸ்தானம் பலமாகும். அவங்க தந்தை கிட்ட இந்த ஏதாச்சும் வந்து பிரச்சனைகள் இருந்துச்சு, அவங்களுக்குள்ள அதிருப்தி இருந்துச்சு, சண்டை சச்சரவுலாம் இருந்துச்சு அப்பா கூட தாய் அப்படின்னா அதெல்லாம் விலகி தந்தை வந்து இவருக்கு வந்து அனுசரியா போவார். அவர் வந்து அவங்க மூலியமா ஆதாயம் கிட்டும். அவர் வந்து தந்தை மகன் உறவு வந்து பலமாகும். அதே போல தந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும். இது எல்லாமே வந்து சொல்றது தான் இந்த குரு பெயர்ச்சி. நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மார்ச் 6ஆம் தேதி தான் சனி பகவான் விலகினாரு. இப்போ குரு பகவான் பார்வைப்படுது. நீங்க செய்ய வேண்டியதுதான் ஒரு விஷயம்தான். முடிந்தவரை திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசித்துட்டு அங்க, ஏன்னா அது குருஸ்தலம் சொல்லுவாங்க, அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய குருவோட பார்வை, குருவோட அருள் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தில் நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு வெற்றிகரமான ஆண்டாகவே அமையும். அதனால முடிஞ்சவரை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. யாராச்சும் ஆலங்குடி பக்கத்துல இருந்தீங்கன்னா ஆலங்குடி போயிட்டு குரு பகவானை தரிசிட்டு வாங்க. அதை விட திருச்செந்தூர் போறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், குடும்பத்தை பிரிந்தவர்கள், இவங்க எல்லாம் திருச்செந்தூர் போயிட்டு வழிபட்டு வாங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். இது நிச்சயமான ஒரு உண்மை. சரிங்களா? இந்த விஷயத்த மட்டும் நீங்க செய்யுங்க. நீங்க நினைச்சது எல்லாமே வெற்றிகரமாக முடியும். சரிங்களா? இந்த வீடியோவ தயவு செஞ்சு உங்களுடைய கடக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு, நண்பர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம வீடியோவ நீங்க உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.